ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஸ் வேர்ல்டு. மால்தீவ்ஸில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் ஐலாண்ட் ஷன்ஷியாமில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். இன்றைக்கி மார்னிங் வைப் எப்படிலாம் இருக்குது, இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டில் எப்படிலாம் டிஷ்ஷஸ் எல்லாமே இருக்குது, அது எல்லாமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. இப்போ நான் காலையில் 7:30 8 o'clockலாம் நான் எந்திரிச்சிட்டேன். நீங்கள் போன வீடியோ சன்ஷியாம், அதுக்கப்புறமா நம்ம மால்தீவ்ஸ் எபிசோட்லாம் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும். இங்கே மார்னிங்கில் வியூ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஆஃப் ஆஃப் த சீ டார்க் ப்ளூ, ஆஃப் ஆஃப் த சீ லைட் ப்ளூ. இப்போ நம்ம ரெடி ஆகிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் தான் நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே வியூவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, கிளைமேட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே நம்ம பிரிட்ஜ் வழியாக கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். சுற்றியுமே பாருங்கள், ஃபுல்லாகவுமே ப்ளூ கலர் சீ தான், பார்க்கறதுக்கே அப்படி இருக்குங்க. இப்போ நம்ம அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு. என்னென்ன டிஷ்ஷஸ் இருக்குதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே கெலாக்ஸு, மல்டிகிரெயின் கெலாக்ஸ், அதுக்கப்புறமா சாக்கோஸ், மல்டிகிரெயின் சாக்கோஸ், சாக்லேட் சாக்கோஸ், அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே ப்ரெட் ஐட்டம்ஸ்லேயும் நிறையா அந்த சாலட்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பன்னீர் ஐட்டம்ஸ்லேயும் நிறையா, அதுக்கப்புறம் சூஷிலாம் வச்சுருந்தாங்க, கிராப் சூஷி அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாலட்ஸ் தான் நிறையா இருந்துச்சு. அங்கே நம்ம இந்தியன் ஸ்டைல்லையே நமக்கு வந்து சாம்பார், சாதம், அது எல்லாமே கூட இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்துச்சுங்க. அங்கே வாஃபுலு, கேரட், அது எல்லாமே கூட இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அங்கே கிளாஸில் வந்து நிறைய சாலட்ஸ் அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. இங்கே வெஜ் பிரியாணி, அதுக்கப்புறமா நிறைய மோமோஸ் மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. அது எல்லாமே பார்க்குறதுக்கு ப்ரெசன்டேஷனும் நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே நான் ஃபுல்லாகவே ஒரு ரவுண்டு போயிட்டேன். பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இங்கே லைவ் கவுண்டரு, சாஸஸ், அது எல்லாமே கூட இருந்துச்சு. இங்கே அடுத்த கவுண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரெட் ஐட்டம்ஸ், டெசர்ட்ஸ் தான் நிறையா இருந்துச்சு. ஐஸ்கிரீம்ஸு, அதுக்கு மேலே போடுற டாப்பிங்கு, க்ரொசியான்ஸு, பிரெட்ஸு, அது எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் தேவையான ஐட்டம் மட்டும் எடுத்துகிட்டு அந்த வியூ பார்த்துக்கிட்டே நான் சாப்பிட்றப்போ அப்படி இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் காலையில் வர கொஞ்சம் தூரல்லாம் போட ஆரம்பிச்சிருச்சு. கிளைமேட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஐலாண்டுக்கு ஆப்டான கிளைமேட் இருந்ததுனால ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன். அந்த கிளைமேட்டும் அந்த வியூவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி நல்லா சாப்பிட்டு அந்த வியூலாம் என்ஜாய் பண்ணி சில ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நான் திரும்பியும் நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ரூம் நான் கிளம்பிட்டேன். நம்ம இங்கே இருந்து நம்ம ஒரு பஸ்ஸில் தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். இங்கே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், ஃபுல்லாகவே மழை பெஞ்சிட்டு தான் நான் போயிட்டுருக்கேன். இப்போ நான் ரூமுக்கு போயிட்டு நான் ரெடியாக போகிறேன் செக் அவுட் பண்ணுறதுக்கு. இப்போ நான் ரெடி ஆகிட்டு செக் அவுட் பண்ணுறதுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். அங்கே பக்கி ஸ்டேஷன்னே ஒன்று இருக்குது, அதை தான் போயிட்டுருக்கேன். கிளம்புறதுக்கே மனசு வரானா போயிட்டுருக்கேன். நமக்கு ஆனால் பக்கியும் வந்தாச்சு. இப்போ நான் அதில் தான் போயிட்டுருக்கேன். ஃபுல்லாகவே நான் சுற்றி பார்த்துட்ருக்கேன். நம்ம லாஸ்ட் ஃபியூ ஹவர்ஸை என்ஜாய் பண்ணுறதுக்காக நான் ஃபுல்லாகவே அந்த எல்லாமே நான் பார்த்துட்ருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இங்கேருந்து கிளம்ப மனசே வரலங்க, அப்படி தாங்க இருந்துச்சு. இப்போ நம்ம ரிசப்ஷனுக்கு வந்தாச்சு. இன்னும் செக் அவுட் பண்ணுறதுக்கு டைம் இருக்கிறதுனால இங்கே இருக்கிற ரிசப்ஷன் பக்கத்தில் இருக்கிற ஃபியூ பிளேசஸை சுற்றி பார்க்கலான்னு நான் போயிட்டுருக்கேன். அங்கே வியூவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் மழை வருதுன்னு சொன்னேன், அங்கே வந்து கொஞ்ச நேரம் மழை நின்றுச்சு, ஆனால் திரும்பியும் தூரல் போட ஆரம்பிச்சிச்சு. சில நேரம் சரி கொஞ்ச நேரம் விளாட்லாமே அப்படின்னு ஊஞ்சலில் சும்மா ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக நான் போயிட்டுருக்கேன். இப்போ நம்ம செக் அவுட் பண்ணிட்டு நம்ம போட் வந்தாச்சு. இப்போ போட் நிற்கிற இடத்துக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். இங்கேருந்து நம்ம எங்கெல்லாம் போக போகிறோம், அதில் என்னென்னலாம் பண்ண போகிறோம், அது எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னா அஜீஸோட ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கும் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன, நான் வழக்கமாக சொல்கிறது தான், வாட் யூ திங்க் யூ பிகம், கீப் ஸ்மைலிங், பி ஹாப்பி ஆல்வேஸ், பி பேஷன்ஸ், வாட் எவர் ஹேப்பன்ஸ், இட் வில் சேஞ்ச் ஒன் டே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.